நீ சென்னைக்கு போயிருக்கியா? ஆஹா. அப்ப நீ எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, எங்க படிச்ச, உங்க அப்பா அம்மா யாரு? நான் கூட அதே தான் யோசிக்கிறேன் அங்கிள். ராத்திரி பூரா யோசிச்சேன், தூங்காம கூட யோசிச்சு பார்த்தேன். ஆனா எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஏய், அவனுக்கு தாண்டா பார்த்துக்க. நீங்க சொல்றவங்க யாருமே எனக்கு தெரியல அங்கிள். ஓர்மாவா? சீக்கிரம் சீக்கிரம். ஏய் 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 மரியாதை நீங்களா? ஏய் கத்துனீங்க. என்ன பண்றீங்க? ஏய் எங்க கூட்டி போறீங்க? ஏய் வாடா. யார் நீங்களா? ஏய் வாடா ஏறு. விடு. ஏய் ஏய் ஏறடா சீக்கிரம் வண்டி ஏறடா. ஏய் ஏய் விடுடா. ஏய் கத்துனீங்க குத்திடுவேன். சொல்ற பேச்ச கேளுங்கடா இல்ல சொல்லிடுவேன். ஏய் ஏய் அமைதியா இரு இல்ல கழுத்து எடுத்து போடுவேன். ஏய் அமைதியா தானே இருக்கோம். ஏய் திறந்தீங்க. யாருடா நீங்களே எங்கடா கூட்டி போறீங்க? ஏய் அமைதியா இருங்கறல. சொரிகிடுவேன் ஜாக்கிரதை. ஏங்கற வரைக்கும் கூட உயிரோட இருக்க மாட்டேன். என்னங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போறதெல்லாம் நீ முடிவு பண்ணிட்ட போதுமா? நான் இன்னும் முடிவு பண்ணல. என்னது விஷயம் இருக்குமா? நம்ம பிரதீப்பை கூட்டிட்டு போகாம ஊருக்கு போறது எனக்கு சரியா படல. என் மனசுல ஏதோ குழப்பமாவே இருக்கு. அதான் திவாகர் பிரதீப்பை குணப்படுத்தி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாரே. யார் அந்த திவாகர்? அவர் சொல்றதெல்லாம் வேதவாக்க? திவாகரை முன்ன பின்ன நமக்கு தெரியுமா? அந்த ஆள் எப்படி நம்ப முடியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? அவரு நம்ம குஷியை காப்பாத்திருக்காருங்க. நாம அவரை நம்பணுங்க. குச்சியை காப்பாத்திட்டா உடனே நம்பிடுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நாம பிரதீப்பை தேடிட்டு இருக்கிற விஷயமே குஷியை ஒப்படைக்கும் போது அவருக்கே தெரியும். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் வந்திருக்காமலே போயிருக்கலாம்ல. சான்சஸ் எல்லாம் இருக்குல்ல. அவரை பார்த்தா எனக்கு நேர்மையான ஆள தெரியல. எனக்கு என்னமோ தப்பா தான் படுது. என்னங்க இப்படி பேசுறீங்க? சரி நான் கேட்குறேன். ஒருத்தன் சென்னையில் மயங்கி விடறான், ஒருத்தர் அவனை காப்பாத்துறாரு. அவர் நேர்மையான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் சொல்லு? அங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கணும். அப்புறம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். கரெக்ட். இப்ப புரியுதா? ஒரு மனுஷன் மயங்கி கிடக்கும் போது குணப்படுத்துறதுக்காக மெனக்கெட்டு ஏலகிரி கூட்டு வந்து இங்க அவர் வீட்டுல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா? பிரதீப் யாருன்னு தெரிஞ்சுக்காம இத்தனை நாள் பேசாம இருப்பாரா? ஆனா அவருக்கு நம்ம எல்லாரையுமே நல்லா தெரிஞ்சிருக்கே. பேரெல்லாம் கூட கரெக்டா சொல்றாரே. அதான் அதான் எனக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. நிச்சயம் திவாகர் வேற ஏதோ காரணத்துக்காக தான் பிரதீபை கடத்திருக்காரு. அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. முடிஞ்ச நீ யோசி. திடீர்னு ரூட் மாதிரி திவாகர் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. அப்பா வேற நேத்து ஃபோன் பண்ணி இந்த திவாகர் தான் முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவேன், அவனை கொலை பண்ண ஆள் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா இவர் இப்போ உள்ள புகுந்து குட்டையை குழப்புறாரே. என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? இல்ல, என்ன சொல்றதுனே புரியல. அதான் இப்படி யோசிச்சு பாரு. பிரதீபை காணோன்னு ஐஜியும் ஒரு குடும்பமும் அங்க தவிச்சிட்டு இருக்கு. நம்ம குழந்தைய காணோன்னு நம்ம ஐஜி கிட்ட தகவல் சொல்லவே இல்லை. ஆனா அவரே வாலண்டியரா ஃபோன் பண்ணி நம்ம பிரச்சனையை அவர் தலையில போட்டுக்கிட்டு ஆறுதல் சொன்னாரு. உதவி பண்ண அவரா வந்தாரு. நம்ம பொண்ணு காணோன்னு அவர் இவ்வளவு மெனக்கிடும் போது அவர் புள்ள காணோன்னு அவர் தவிச்சிட்டு இருப்பார்ல. நமக்கு பிரதீப் இருக்கிற இடம் தெரியும். அப்போ நாமளே பிரதீப்பை கூட்டு போய் அவர்கிட்ட விட்டா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரியும் இருக்கும். ஐஜி சந்தோஷப்படுவார்ல. ஐஜி செஞ்ச உதவிக்கு நம்ம பதில் உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஒரு பிராயசித்தம் பண்ண மாதிரியும் இருக்குமா? அது கரெக்ட் தான். ஆனா திவாகர் இருக்கிற இடம் வெயிட் தேடிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். அட்ரஸ் கிடைச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவர் பேசும்போது பிரதீபை பத்தி நெட்ல கண்டுபிடிச்சுதான் சொன்னாரு.
நிச்சயம் நெட்டுக்கும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இவர் ஒரு கிளினிக்கில் வேலை பார்த்து தான் சொன்னார். சரி, இங்கே இருக்கிற கிளினிக்கில் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா திவாகர்னு இருந்தது. அந்த கிளினிக்கில் அவர் இல்லைன்னாலும் அவர் தங்கியிருக்கிற அட்ரஸை கண்டுபிடிக்கலாம். நம்ம போய் அவரை பார்க்குறோம். பிரதீப்பை கூட்டிட்டு தான் சென்னைக்கு போகிறோம். குஷி எங்க? மேனேஜர் கூட வெளியே இருக்கா. சரி, ரெடி ஆயிட்டு வா, நான் கார்ல இருக்கேன். நம்ம அங்க போற நேரம் திவாகர் அங்க இருக்க கூடாது. அப்பா என்ன பண்ணி தொலைச்சாரோ தெரியலையே. ஐயோ, அந்த ஆளு மட்டும் இருந்தா நம்மளுடைய எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆயிடும். வீடு பூட்டிருக்கு. நான் நெட்டில் பார்த்த கிளினிக்கில் கொடுத்த திவாகர் அட்ரஸ் இதான். ஆனால் வீட்டில் யாரும் இல்லையே. என்னங்க பண்றது இப்போ? பக்கத்தில் வேணா யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாமே. சார் ஒரு நிமிஷம், திவாகர் வீடு அவர் வீடு தாங்க அது. ஆனா வீடு பூட்டிருக்கேன். அவரு வெளியே எங்கேயாவது போயிருப்பாரு மேடம். அவரு பகல்ல பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டாரு, திடீர்னு வருவாரு போவாரு. இப்போ வந்தாலும் வரலாம், வேணா வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரிங்க. என்னங்க, வெயிட் பண்ணி பாப்போமா? வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுமா? நான் சந்தேகப்பட்டது சரி. நம்ம வீட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சு திவாகர் பிரதீபை வேற எங்கேயோ கூட்டிட்டு எஸ்கேப் போயிட்டாரு. நேத்தே நம்ம அவங்கள பிடிச்சிருக்கணும், விட்டுருக்கவே கூடாது. இப்போ என்ன சார் பண்ணலாம்? சார் அந்த திவாகர் ஒரு ஃப்ராடு சார். ஐஜி போயினே கடத்தி வச்சிருக்காரு. உடனே ஐஜிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் விட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. இல்லனா பிரதீப் ஏதாவது பண்ணாலும் பண்ணிக்கலாம் தானே. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இப்பதானே இங்க வந்தோம். ஒருவேளை திவாகர் நல்லவரா இருந்து பிரதீப் அவர் நார்மலா எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணி பாப்போமே. ஏற்கனவே லேட்டுமா. என்னங்க, நம்ம குழந்தைய அவர் காப்பாத்தி கொடுத்துருக்காருங்க. அவரை பத்தி தெரியாம அவரை ஃப்ராடு அது இதுன்னு சொல்லக்கூடாதுங்க. நம்ம வேணும்னா இன்னைக்கு ஊருக்கு போறத கேன்சல் பண்ணிடலாம். மறுபடியும் திவாகரை சந்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சார், மேடம் சொல்றதும் கரெக்டா இருக்கு சார். அவரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த ஏரியாவில் 10-15 வருஷமா இருக்காரு. நல்லவர், நல்ல பேரோட தான் இருக்காரு. ஃப்ராடா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியா? சரி, அப்போ ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். அவரை பார்த்துட்டு பிரதீப்போட தான் நம்ம சென்னைக்கு போறோம். சரி வாங்க போலாம். அந்த திவாகர் என்ன ஆனான்னு தெரியலையே. அப்பா அவனை கோட்டை விட்டாரா இல்ல கதையை முடிச்சிட்டாரா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அம்மா, சீக்கிரம் வரீங்க. என்ன உமா? போலாம். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. பிரியா, நாளைக்கு உனக்கு செமஸ்டர் எக்ஸாம். புக் எடுத்து படிடின்னு சொன்னா எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ராத்திரியில தூங்கவே இல்ல அண்ணி. புக்க திறந்தாலே பிரதீப் தான் கண்ணுக்கு தெரியறான். என்னால சுத்தமா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அண்ணி. கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்கு. அந்த படுபாவி பிரதீப் எங்க அண்ணி போயிருப்பான்? பிரியா, இது உனக்கு எக்ஸாம் டைம். இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரதீப்பை பத்தி யோசிச்சு உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அண்ணி, என்னால முடியல. இந்த செமஸ்டர் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அண்ணி. நான் எக்ஸாம் எழுத போல, என்ன விட்டுருங்க அண்ணி. என்ன விளையாடுறியா? உன்னோட ஒரு வருஷம் படிப்பு வேஸ்ட் ஆயிடும். நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அதை பண்ண விட மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு. இப்ப நீ ஒன்னும் படிக்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். பிரதீப் பத்தி யோசிக்காத, தூங்கு. தூங்குறாளே,
எக்ஸாம் இருக்கு படிக்கணும்னு சொன்னா? ஐஜி இவளுக்கு கால் பண்றாரு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ரகசியமா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போம். குட் மார்னிங் ஸ்னேகா. என்ன மணி என்னாச்சு? நல்லா தூங்கிட்டியா? சரி, அதெல்லாம் விடு. ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். இட்ஸ் a very good day for you. அதை நினைச்சுக்கிட்டு சீக்கிரம் எடுத்து ரெடியா. இன்னைக்கு நீயும் நானும் டாக்டர் கருணாகரனை பார்க்க போறோம். ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? என்ன கருணாகரன் பேரை கேட்டவொன்னு மூட் ஆஃப் ஆயிட்டியா? பேசு ஸ்னேகா. பாரு, நீ பேசாம இருந்தா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நான் விட போறது இல்ல. அது என்னது, உங்க அப்பா விஷயத்துல மட்டும் இவ்வளவு அடமெண்டா இருக்க? நீ என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன், நீ இன்னைக்கு வந்துதான் ஆகணும். அவரை நீ மீட் பண்ற, பேசுற. ஹலோ ஸ்னேகா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், ஏதாவது பேசு. நீ லைன்ல இருக்கன்னு எனக்கு தெரியும். ஸ்னேகா, நீ பேசலனா கூட பரவாயில்ல, நான் பேசுறேன். உங்க அப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேம்மா. உங்களையும் உங்க பொண்ணையும் ஒரு முறை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸ்னேகா, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் ஆபீஸ்ல, அதையும் விட்டுட்டு நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். இப்ப நேரா நான் அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்காக இப்ப காலையில 10 மணிக்கு முருகன் கோயிலுக்கு வந்துரு. அங்க உங்க அப்பாவும் அத்தையும் வராங்க. நீயும் உங்க அப்பாவும் மீட் பண்ணி மன விட்டு பேசுங்க. அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாருமா. என்ன, அது கேட்டா என்ன தப்பு? கொஞ்சம் கேளு, இது என்னோட ஆர்டர். ஓகே ஸ்னேகா, பேசதான் பிடிக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஊஹா சொல்லலாம்ல. நான் இங்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன். சைலண்டா இருந்தா என்னமா அர்த்தம்? ப்ளீஸ், இவ்வளவு பிடிவாதம் கூடாது. யாருன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஈவ இறக்கம் காட்டுற. உங்க அப்பா கிட்ட மட்டும் ஏன் கடுமையா இருக்க? நான் என்ன அவர் வீட்டுல வாழணும்னு சொன்னேனா? ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி அவர்கிட்ட பேசுன்னு தான் சொல்றேன். சரி, நீ பேச கூட வேணாம். அவர் டாக்டர் கெஞ்சினார்ல, அவர் என்னதான் சொல்றாரு கேளு. சரி, நீ எதுவும் பேச வேணாம், வந்து நின்னா போதும். ஸ்னேகா, நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். சே எஸ் ஆர் நோ. அட்லீஸ்ட் நான் சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டியே, அது போதும். தயவு செஞ்சு வராம இருந்துடாதம்மா. நான் வாக்கு கொடுத்துருக்கேன், காப்பாத்து. சரியா? 10 மணிக்கு முருகன் கோயிலுக்கு வந்துடுற. சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ. டெலீட் பண்ணிடலாம், அதான் நல்லது. என்னடா கத்துற? யாரா நீங்க? எதுக்குடா அடிக்கிறீங்க? பிரதீப் ஏண்டா கடத்துன? நீ யாரா? நீங்க யாரா? உன் ஊர் என்ன பேர் என்ன? என் பேர் திவாகர். 25 வருஷத்துக்கு முன்னாடி முத்துலட்சுமி ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சு அந்த திவாகர் தானே? கரெக்டா? நீங்க எல்லாம் ரவுடி பசங்க, உங்களுக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. உங்களை அனுப்பிச்சது யாரா? ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? யார் அனுப்புனதா? நீ வேலை பார்க்கும்போது ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அவுத்துடுங்கடா, உங்களை ரெட்ல ஒரு கை பாக்குறேன். டேய் ஐஜி பையா, அந்த ஆளு கதையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப அவசரப்படாத, அது வரைக்கும் நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இரு. நீ சாகுறது உறுதி. என் பேர் சஞ்சய்டா. எவன்டா அது பிரதீப்? ஆளாளுக்கு அவன் பேரையே சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க. என்னது, உன் பேர் சஞ்சயா? நீ பிரதீப் இல்லையா? இல்லையா, நீங்க தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்படியா? விடுங்கடா. ஆமாய்யா, அவன் பேர் சஞ்சய், பிரதீப் இல்லையா? அவனை விட்டுருக்க தயவு செஞ்சு. என்னையா குழப்புற நீ? இரு, போன் பண்ணி கேக்குறேன். டேய், இவங்களை கவனிச்சுக்கடா. கார்ல சரக்கு எடுத்து வந்துடுறேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஹலோ, சொல்லு சார். நான் ஏலகிரி பாபு பேசுறேன் சார். திவாகர் கதை முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லை சார், இனிமேதான். யோ, என்னையா மத்தியானமே கடத்து நீங்க இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்க?
சார் ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம கடத்துனதுல ஒரு ஆளு நான் பிரதீப் இல்ல சஞ்சய்னு சொல்றேன் சார். தப்பான ஆளை கடத்திட்டோமா சார்? யோ பிரதீப் சஞ்சயும் ஒரே ஆளையா? அவன் மண்டல் அடிபடுறதுனால கொஞ்சம் மறதி ஆயிட்டான். நான் தான் போட்டோ அனுப்பிச்சு வச்சேன்ல. அவன் தான் விவரமா சொல்றானே சார். இந்த பாரு பாபு, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா திவாகரையும் பிரதீப் ஒண்ணா வச்சிருக்கீங்க. ஆமா சார், ஒன்னதான் வச்சிருக்கோம். இந்த பார் பாபு, முதல்ல திவாகரும் பிரதீப் பிரிச்சிடு. திவாகரை தனியா கூட்டு போய் போட்டுடு. போட்டு தள்ளிட்டு செத்துட்டானான்னு கரெக்டா பார்த்து செக் பண்ணு. இல்லைன்னா திடீர்னு வந்து நிக்க போறான். அப்புறம் திவாகரோட பாடியை மலையிலேருந்து உருட்டி விட்டு டிஸ்போஸ் பண்ணு. பிரதீப்போட சென்னைக்கு வந்துரு. அந்த சுங்கார் சத்திரத்தில் நம்ம பங்களா இருக்குல்ல? ஆமா சார். அங்க வந்துருங்க. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஒரு எவிடன்ஸா போயிடும். புரியுதா? சரிங்க சார். சொதப்படாதீங்க, கிளியரா முடிச்சிருங்க. பண்ணிடுறேன் சார். ஓகே, முடிச்சிடுறேன் சார், முடிச்சிடுறேன். சீக்கிரம் வாங்க வாங்க அங்கிள். தீரோடா. ஏய் 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 எஸ்கேப் பண்ணு. ஏய் அங்கிள் பாத்து வாங்க. ஏய் நில்லுடா. ஏய் புறா. ஏய் நில்லுடா. நில்லுடா. ஏய் ஏய் சீக்கிரம் நில்லுடா. வந்தாங்களா? ஏய் ஏய் புறா. ஏய் ஏய் போலீஸ் டா. புறா புறா. புடியா. ஏய் நில்லுடா. ஏய் ஏய் புறா. நில்லுடா. திவாகர் சார்? ஆமா, நான் தான் சார். பிரதீப் தானே நீங்க? என் பேர் பிரதீப் இல்ல, சஞ்சய். இல்ல சார், இவன் பிரதீப் தான். பிரதீப் தான். அங்கிள், நான் ஷோ, இரு, பேசாம இரு, பேசாம இரு. சரி, இவன் பிரதீப் தான். குஷி போலாமா? பிரதீப், சஞ்சய். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அங்கிள் என்னாச்சு? ரவுடிங்க எங்களை கொல்ல பார்த்தாங்கம்மா. ரவுடிங்களா? யார் அவங்க? யார் அனுப்புனாங்க? நீங்க எங்களை கொல்ல அனுப்பிச்சீங்கல்ல, அந்த ரவுடிங்க தான். நாங்க செத்து போயிருப்போம். நல்ல வேளை போலீஸ் எங்களை கடைசி நிமிஷத்துல காப்பாத்துனாங்க. என்ன சார் பேசுறீங்க? உங்களுக்குள்ள நாங்க எப்படி சார் ரவுடிங்களை அனுப்புவோம்? ஆமா, அதுதான் உண்மை. உன் பேர் என்ன? ராஜீவ் தானே? நீ வெளிவாடா, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பிரதீப், ஏய் சும்மா பிரதீப் பிரதீப்னு சொல்லி என்ன வெறுப்பேத்தன உண்டல்ல ஆக்கிடுவேன். நன்றி கெட்டவனே. ஏமா, உன் குழந்தைய நான் 2 தடவை காப்பாத்தினல, அதுக்கெல்லாம் நீ காட்டுற நன்றி கடனா இது? உங்க பணக்கார புத்தி காமிச்சிட்டீங்கல்ல. உங்க குழந்தைய அவங்க மலையில இருந்து விழுந்து சாக விட்டுருக்கணும். காப்பாத்தினல, அதுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டீங்க. இல்லங்க, சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல சார். நாங்க உங்க வீட்டுக்கு ஏன் உங்களை தேடி இன்னைக்கு ஃபுல்லா வந்தோம் சார். வீடு கூட பூட்டி இருந்துச்சு. நாள் ஃபுல்லா உங்களை தான் சார் தேடிட்டு இருந்தோம். ஏன் சார், நாங்க எதுக்கு சார் உங்களை கொலை பண்ண போறோம்? அப்புறம் எப்படியா? எப்படி? நான் தான் வந்து திவாகர்னு சொல்லிட்டு போனேன். உங்க குடும்பத்தை இவங்க குடும்பத்தை தெரியும்னு சொல்லிட்டு போனேன். அடுத்த நாளே ரவுடிங்க எங்களை வந்து கடத்துறாங்க. நீதான் முத்துலட்சுமி கருணாகரன் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சியா அப்படின்னு கேட்டு வலுக்கட்டாயமா எங்களை கடத்துனாங்க. கருணாகரனா? சார், அவரை எப்படி உங்களுக்கு? யோ, எல்லாம் தெரியும்யா. உங்க எல்லாரு ஜாதகமும் எனக்கு தெரியும். இப்ப கூட உன்னையும் பொண்டாட்டியும் என்னால கொல்ல முடியும். கஸ்தூரி மோத்துக்காக உன்னை நான் சும்மா விடுறேன். பொழைச்சு போ. ஏன் அத்தா கஸ்தூரி எப்படி உங்களுக்கு? கருணாகரன், முத்துலட்சுமி, இந்த பேரெல்லாம் நீங்க சொல்லாம அந்த ரவுடி பயலுகளுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன கொல்ல வரும்போது இதெல்லாம் சொன்னான். நான் உனக்கு மட்டும் தான் சொன்னேன். அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு நீ சொல்லிருக்கணும், இல்ல